தோஷங்களையும் போக்கும் கருட பஞ்சமி. கருட பஞ்சமி அன்று கருடாழ்வாரை வணங்குவோம். அனைத்து தோஷங்களும் போக்கும் வல்லவர், சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கும் கருடாழ்வாரை கருட பஞ்சமி நாளில் பிரார்த்திப்போம். காசிய முனிவருக்கு 2 மனைவிகள், வினதை மற்றும் கத்ரு. இருவரும் சகோதரிகள். முதல் மனைவி கத்ருவுக்கு நாகாங்கள் மகன்களாக பிறந்தனர். 2ஆம் மனைவியான வினதைக்கு அருணன் மற்றும் கருடன் மகனாக பிறந்தனர். ஒரு சமயம் உச்சைஸ்வர் என்ற தெய்வீக குதிரை வானில் பறந்து சென்றது. அதன் வாலில் நிறம் குறித்து அக்கா தங்கை இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாலின் நிறம் வெள்ளை என்று வினந்தையும் கருப்பு என்று கத்ருவும் கூற, யார் சொல்வது உண்மை என்று அடுத்தவர் அடிமையாக இருக்க வேண்டும் என்றும் பந்தயம் கட்டினர். கத்ரு தனது மகன் கார்கோடன் மூலம் குதிரை வாலை கருப்பாக மாற்றினான். இதனால் வினதை அடிமையானார். தனது தாய் வினதையை மீட்க கருடன் நாகர்கள் வேண்டுதலின்படி தேவர்களிடம் அமிர்த கலசத்தை கொண்டு வந்தால் உன் தாய் வினதையை விடுவிக்கிறேன் என்றனர். இவரது தாய்ப்பாசம் கண்டு மெச்சிய மகாவிஷ்ணு தனது வாகனமாக ஏற்றுக்கொண்ட அந்த தினமே கருட பஞ்சமி என்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் கருட பஞ்சமி 17ஆம் தேதி வருகிறது. இன்றைய தினம் விரதமிருந்து வழிபடுவது நல்லது. பாம்பு புற்றுக்கு பால் ஊத்தி வணங்க வேண்டும். புற்றை வலம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். சிவன் கழுத்தில் பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறது. பிள்ளையார் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கிறார். அம்பாளின் சிரசில் நாகபீடம். சிரசின் மேல் குடையென திகழும் பாம்பை காணலாம். மகாவிஷ்ணு பாம்பு படுக்கையில் தான் படுத்துக் கொண்டுள்ளார். அரச மரமும் ஆன்மீகத்தில் விஞ்ஞானத்திலும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால்தான் பல ஊர்களில் அரச மரத்தின் கீழே நாகர் சிலை வழிபாடு அமைக்கப்பட்டுள்ளது. நாகர் கோவிலுக்கு அந்த பெயர் அமைவதற்கு காரணமே நாகநாதர் கோவில் கொண்டிருப்பதுதான். நாம் வாழும் உலகம் பூலோகம். பூலோகத்துக்கு கீழே இருப்பதுதான் நாகலோகம். பூமிக்கு கீழே இருக்கும் நாகலோகத்தில் உள்ள நாகங்களுக்கு பால் விடுவது ஆராத்திப்பதும் முக்கிய தோஷங்களை எல்லாம் போக்குகிற விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாளில் வருவதுதான் நாக சதுர்த்தி. இந்நாளில் நாகர் வழிபாடு செய்வதும் புற்றுக்கு பாலிடுவதும் 7 தலைமுறை தோஷங்களையும் போக்க வல்லது. வானில் பறக்கக்கூடிய கருடனை வணங்கும் நாள் கருட பஞ்சமி. மிக உன்னதமான நாள் இது. நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கருடன் பறப்பதை பார்த்தால் உடனே காலில் செருப்பை கழற்றிவிட்டு அண்ணாந்து கருட பறவையை பார்த்து கருடா கருடா என சொல்லி வணங்கிவிட்டு கன்னத்தில் போட்டுக்கொள்ளும் பெரியவர்களை பார்க்கலாம். கருடன் என்பது சாதாரண பறவை அல்ல, மகாவிஷ்ணுவின் வாகனம், திருமாலின் வாயிற்காப்பான். கருடனின் பார்வை கிடைத்து விட்டாலே நம்மில் பாதி பாவங்கள் தொலைந்துவிடும், தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று கருடனுக்கு அத்தனை சக்திகளை அருளி இருக்கிறார் மகாவிஷ்ணு. அதனால்தான் கருடனை ஆழ்வார் என்று திருநாமம் சேர்த்து கருடாழ்வார் என்று போற்றுகிறது புராணம். அதனால்தான் எல்லா வைணவ கோயில்களிலும் பெருமாள் சன்னதிக்கு எதிரே தன் கடவுள் லோகநாயகன் பெருமானை வணங்கி கை கூப்பியபடியே நிற்கும் கருடாழ்வார் சன்னதி அமைந்திருக்கிறது. இன்று கருட ஸ்லோகத்தை படியுங்கள். சர்வதோஷம், விஷதோஷம் மற்றும் எல்லா தோஷங்களையும் காத்து வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்துவார் நமது கருடாழ்வார் என்பதில் சந்தேகமில்லை.